வணக்கம். ஒரு தங்கச்சூழல் வந்து கனநாளா போன முறை வந்து அதுக்கு முதல் முறை வந்து எல்லா டைம்லையும் என்ன கால் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கா, மிஸ் பண்ணிட்டா. இந்த முறையும் வந்து ஏதோ ஒரு சான்ஸில் வந்து அவள் கால் அடித்து ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த ஆன்சர் பண்ணின டைம் வந்து இன்றைக்கு அண்ணா என்ன வந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டவங்க. ஓகே, இன்றைக்கு தங்கச்சி வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஓகேயா, சொல்லுங்கள். வணக்கம் அண்ணாச்சி. நான் நீண்ட நாளாக இந்த டிக்டாக் நான் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் பார்க்குறேன். அதை பார்த்த நேரத்துலேருந்து நீங்கள் வண்டின்னு தெரிஞ்சும் ஆனால் உங்களோட டிக்டாக்ல வர அந்த தங்கச்சி பாசம், மற்றவைக்கு சொல்கிற அட்வைஸ், மற்றது கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க தூக்கி விடுறதுக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு உண்மையிலேயே நான் அப்படி ஒரு நிலைமையில் இருந்ததால் உண்மையிலே அண்ணாண்ட டிக்டாக் பார்த்தனாலே இந்த மைண்ட் எல்லாம் வேறு லெவலுக்கு மாறிடும். அவ்வளவுத்துல எனக்கு அண்ணாவை பிடிக்கும், அண்ணா ஃபேமிலியை பிடிக்கும். அதனால நான் நேராக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணினேன். எனக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பெரிய ஒரு ஸ்டார் அடிச்சிருக்குது. நான் சாட்சி அண்ணாவை பார்க்கறதுக்கு என்ன பார்த்தது எனக்கு அதில் பெரிய மட்ட மகிழ்ச்சியாக இருக்குது. அது பார்க்க இது வந்து தங்கச்சி கொண்டு வந்த கிஃப்ட் உண்டு. இப்போ உடையக்கூடாதான், ஆனால் வீட்டை போய் உடை கேட்டான். ஆனால் எனக்கு அவங்களுக்கு முன்னால் உடைக்கணுன்ற ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க சொல்லி போனால் உடைக்கக்கூடாதுன்ற ஒரு வாக்குமூலம் வந்துட்டாங்க. ஸோ இது அதால் நான் உடைக்கலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் டைம் இனி வரும்போது நான் உங்களை மிஸ் பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த வருஷம் பார்த்துட்டேன்ற ஒரு சந்தோஷமே எனக்கு ஆயுள் வரைக்கும் போதும். ஆயுள் அப்படிலாம் சொல்லக்கூடாங்க. இந்த அண்ணா அவ்வளோத்துக்கு பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு இந்த மகளுக்கு இந்த ஃபேமிலிகளெல்லாம் காட்டியிருக்கு. அவ்வளவு தங்கச்சி அக்கா தங்கச்சி பாசத்தில் உங்களை வெல்றதுக்கு யாருமே இல்லை. எனக்கு அது பார்க்க இன்றைக்கு எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்துருந்து வந்து இதில் இருந்து எல்லாருமே சாப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்ன சொன்ன மாட்டேங்க, அதுவும் நல்ல ஒரு வாசலுக்கு முன்னால் இருந்து ஃபேமிலியோடு இருந்து வடிவாக சாப்பிட்ருக்கோம். ஸோ அது பார்க்க உங்களோட அதை சொன்னேன், நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்க இல்லை இந்த கிஃப்ட்டை. ஆனால் இந்த கிஃப்ட்டை கொண்டு நான் உடைச்சி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இவங்க என்ன தந்துருக்குறாங்க எப்படின்ட்டு. ஸோ அல்ல எந்த கிஃப்ட் கொடுக்குறோம்ன்றது முக்கியம் இல்லை. அதான் சொல்கிறேன், நீங்கள் லட்சக்கணக்கில் காசை கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை. ₹1 காசு கொடுக்க முடியாது, அதை கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும். விளங்குதா? யாருக்கு என்ன கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை. ஒரு வேலைக்கு வந்து நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஒரு பானை வாங்கி கொடுத்தீங்கன்னாலும் பானம் பருப்பு வாங்கி கொடுத்தாலும் அந்த பானம் பருப்பும் வந்து அதுக்கு வந்து உண்மையான பாசத்தோடு கொடுத்தா தான் அந்த பானம் பருப்பும் வந்து பெரிய அமிர்தமாக இருக்குது. எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய முக்கியம். அதுக்காக நல்லா இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காண்டா கஷ்டப்படுற டைமில் சாப்பாடை கொடுக்காம. இப்போ எனக்கு நடந்தால் அப்படி தான். நான் முந்தி கஷ்டப்பட்டுருக்கும் போது என்ன யாருமே மதிக்கல, ஒன்றுமே இல்லை. இப்போ என்னட்ட காசு இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ எல்லோரும் வந்து அண்ணா மாமா மச்சான் மருமோன் எல்லோரும் கொண்டாடினோம். பட் இப்போ என்னத்துக்கு எனக்கு தேவை மேட்டது உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு தடவை அந்த வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் ஹெல்ப்பிங் கேட்டு செய்கிறது. ஆனால் சில பேர் மூலமாக செய்கிறது, சில பேர் கிடைச்சிருக்கு, கிடைக்காம போயிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நான் அதில் நிறைய சரியாக தாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து நேரடியாகவே வந்து ஒருத்தர் நிலைமையை நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்குரிய உதவியை உடனுக்குடனே செய்திருக்கிறீர்கள். அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துறேன். நான் இனிமேல் நீங்கள் இந்த சேவையை செய்யணும். உங்களோட தொழிலையும் நீங்கள் வேறு லெவலில் முன்னேறணும். அதுக்கு இந்த தங்கச்சியோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். 2025 பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்துருக்குல்ல, நான் இழந்தது நிறைய. உங்களை பார்த்துட்டு நான் அதை என்ன சொன்னேன், அதுலேருந்து நான் மீண்டு வந்தேன். என் அக்கா வந்து கணக்கா யூடியூப் அது இதுன்னு சொல்லி அக்கா அதான் சொன்னேன் போகக்கூடாத லெவலுக்கெல்லாம் போய் வந்துட்டாங்க. ஓகே, சரியா கஷ்டப்பட்டுட்டேன், அட்டிப்பட்டுட்டேன் நிறைய. என்னால் வாழ வச்சிருக்கேன் வேறு ஆக்களை என்னால் வாழ்கிறாங்க. அது எனக்கு அப்படி. ஆனால் அண்ணா வந்து நேர்மையாக செய்கிறது, நேரில் வந்து செய்கிறது. யாராக இருந்தாலும் வெளியில இருந்து வந்து நேரை பார்த்து செய்கிறது. அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் படிவா தெரியணும் தங்கச்சி. இந்த நேர்மைன்றது வந்து ஒருத்தருக்குமே இந்த நேர்மைன்றா வந்து இங்கே ஒருத்தருக்கு பிடிக்காது. பொய்யா ஒரு பேசம் போட்டு அதுக்கு மேலே ஒரு முகமாசம் போட்டு கொண்டு தெரிஞ்சா தான் அவைக்கு இங்கே பிடிக்குது. மற்றது உண்மையை சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. பொய் சொல்லி யாராவது ஃபேக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையை நல்லது நடக்குது. நான் எவ்வளவு தூரம் உண்மையை வெளியில் சொல்லுவேன், பச்சையாக சொல்லணும் மாட்டேன். அப்படி சொல்லியும் நான் இழந்துட்டேன். அதில் உண்மையிலேயே உங்களை எனக்கு என்னன்னு சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் அந்த நிறுவனம் சரியம்மா. ஸோ நான் கை மட்டும் தான் காட்டுறேன். ஸோ என் தங்கச்சி கூட பிறக்காட்டிக்கு மட்டும் இல்லைன்னா கூட பிறந்தா மட்டும் தங்கச்சி இல்லை, கூட பிறக்காட்டிக்கும் தங்கச்சி தான். ஸோ அவங்களோட கை இது, அதில் பார்க்க அவங்களோட கிஃப்ட் இது. ஓகே, நான் உடைச்சி பார்த்துட்டு நான் கனகால மாட்டேன். 2-3 டைம் வரைக்கும் என்னை பார்க்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அவன் பார்க்கல. ஸோ இன்றைக்கு அவங்களோட இருந்து இதில் ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி இருக்கேன். ஸோ அதில் எனக்கு சந்தோஷம். நன்றி. நீங்களும் தேங்க்யூ. உங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். ஓகே, எனக்கு இல்லை அது என்னன்னு சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கு சத்தியமான எனக்கு அளவில் அந்த சந்தோஷம். எனக்கு உண்மையிலேயே காலம் பிடிச்சதுலேருந்து ஒன்றுமே எனக்கு தேவையில்லையா நான் பார்க்குறேன். நீ அப்படி ஒரு ஹாப்பி எனக்கு.
சொல்லலாம் எனக்கு Thanks. வேற வார்த்தை இல்லை ஓகேம்மா தேங்க்யூ ஸோ எல்லாருக்கும் நன்றி வணக்கம்